இந்த வீடியோவில் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்காக டெஸ்ட் 1 பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 45 கேள்விகள் இருக்குது. இந்த 45 கேள்விகளும் தமிழ், இங்கிலீஷ், உளவியல், பாட்னி, ஜுவாலஜி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 45 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சந்திரிகையின் கதை, தராசு ஆகிய உரைநடை நூல்களை எழுதியவர் யார்? உங்களுக்கான 5 செகண்ட்ஸ். ஆன்சர் பாரதியார். இரண்டாவது கேள்வி, கரியன் என்பது எவ்வகை வினைமுற்று? ஸோ இந்த 5 செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் குறிப்பு வினைமுற்று. ஸோ இது காலத்தை காட்டாமல் வரக்கூடியது. மூன்றாவது கேள்வி, கவிஞரேறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். நான்காவது கேள்வி, நீர் நிறைந்த வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நன்சை. ஐந்தாவது கேள்வி, வல்லைப்பாட்டு என்பது எப்போது பாடப்படும் பாடல்? ஆன்சர் நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். ஆறாவது கேள்வி, பறவைகளின் ஒளிமரபு கூகை. ஆன்சர் குளரும். கூகை குளரும். ஏழாவது கேள்வி, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆன்சர் தலை. எட்டாவது கேள்வி, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஒன்பதாவது கேள்வி, விலங்குகளின் இளமை பெயர்? யானை. ஆன்சர் யானை கன்று. பத்தாவது கேள்வி, புதிய அறம் பாட வந்த அறிஞன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். 11வது கேள்வி, வங்க பிரிவினைக்கான ஆண்டு எது? 1906, 1905, 1805, 1907. சரியான பதில் 1905. 12வது கேள்வி, 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய், அம்பேத்கர், தயானந்த சரஸ்வதி, இரட்டைமலை சீனிவாசன். சரியான பதில் ஆப்ஷன் டி, இரட்டைமலை சீனிவாசன். 13வது கேள்வி, சம்பிரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? 1916, 15, 1815. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1917. 14வது கேள்வி, முதலில் அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது? உருது, ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம். இவற்றுள் சரியான பதில் பார்த்தீங்கன்னா தமிழ். 15வது கேள்வி, ஞானசாகரம் என்னும் பத்திரிகையை நடத்தியவர் யார்? ஆன்சர் மறைமலை அடிகள். 16வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? மிக முக்கியமான கேள்வி இது. ஆன்சர் முத்துலட்சுமி ரெட்டி. 17வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிப்பதற்கான சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 76. 18வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி விவரிக்கிறது? மிக முக்கியமான கேள்வி. இதில் எல்லாமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் சரத்து 26. 19வது கேள்வி, சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அப்பதவியை மேற்கொள்பவர் யார்? ஆன்சர் துணை சபாநாயகர். 20வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது அடிப்படை கடமை அல்ல? சரியான பதில் பொது தேர்தலில் வாக்களித்தல்.
21வது கேள்வி, ஒளிக்கதிரானது ஒரு ஒளிபுகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிபுகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும்போது தனது பாதையிலிருந்து விலகுவதற்கு காரணம் என்ன அல்லது என்ன பெயர்? ஆன்சர் ஒளி விலகல். 22வது கேள்வி, நிழல்கள் எப்போதும் ஒளி மூலத்திற்கு எந்த திசையில் உருவாகும்? ஆன்சர் எதிர் திசையில். 23வது கேள்வி, இந்தியா எந்த நாட்டுடன் அதிக நீளமான நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் வங்கதேசம். 24வது கேள்வி, கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளில் தவறானது எது? ஆன்சர் சபர்மதி. 25வது கேள்வி, இந்தியாவின் கிழக்கு மேற்கு எல்லையின் நீளம் என்ன? ஆன்சர் 2933 கிலோமீட்டர். 26வது கேள்வி, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆன்சர் ஆனைமுடி. 27வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை இந்தியாவை இலங்கையிடமிருந்து பிரிக்கிறது? ஆன்சர் ஏ அண்ட் பி, பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா. 28வது கேள்வி, ஒவ்வொரு உயிருள்ள செல்லிலும் காணப்படுவது எது? ஆன்சர் உட்கரு. 29வது கேள்வி, சிறுநீர் மற்றும் கண்ணில் மஞ்சள் நிறம் தோன்றுதல் எந்த நோயின் அறிகுறி? நோய்கள் பற்றி ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை. 30வது கேள்வி, செல்லின் புரத தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ரைபோசோம். 31வது கேள்வி, எபிகிராஃப் என்பதன் தமிழ் சொல்? ஆன்சர் கல்வெட்டு. 32வது கேள்வி, தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? திரௌபதி முர்மு நாட்டின் 15வது குடியரசுத் தலைவர். 33வது கேள்வி, COP28 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் துபாய். 34வது கேள்வி, 2023 உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் 161வது இடம். 35வது கேள்வி, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் தமிழ்நாட்டு பெண் யார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஆன்சர் முத்தமிழ் செல்வி. 36வது கேள்வி, 17வது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கஜகஸ்தான். 37வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த அமிலம் அமில மழையில் காணப்படுகிறது? சரியான பதில் சல்ஃபியூரிக் அமிலம். 38வது கேள்வி, வெப்பமானியில் பயன்படுத்தப்படும் உலோகம் எது? ஆன்சர் பாதரசம். 39வது கேள்வி, அரசர் இங்கிலாந்து ஜனாதிபதி இங்கிலாந்தில் ஆட்சி செய்பவர் அரசர். ஜனாதிபதி ஆட்சி செய்யும் இடம் பார்த்தீங்கன்னா இந்தியா. 40வது கேள்வி, பொருந்தாதது இளவேனில் முதுவேனில் கார்காலம் இலையுதிர் காலம். ஆன்சர் இலையுதிர் காலம். 41வது கேள்வி, புத்தகம் என்பது நூலகத்துடன் தொடர்புடையது எனில் பணம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வங்கி. 42வது கேள்வி, BEHKN அடுத்து என்ன லெட்டர் வரும்னு பாருங்க.
சரியான பதில் Q. பிக்கு மூன்றாவது எழுத்தா இ இருக்குது. அப்போ NOP மூன்றாவது எழுத்து Q. 43வது கேள்வி, காட் அமைப்பின் முதலாவது சுற்று நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் சுவிட்சர்லாந்து. ஜெனீவாவில் தான் முதல் சுற்று நடைபெற்றது. 44வது கேள்வி, fill in the blanks. You cannot go abroad dash you get the visa. சரியான பதில் until you get the visa. 45வது கேள்வி, fill in the blanks. If your friend is always think the best will happen, she is. ஸோ எந்த வார்த்தை கரெக்டாக பொருந்தது அப்படின்னு பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ். ஷீ இஸ் க்ரியேட்டிவ்.